சொல்லு பேபி. என்ன பேபி பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ணுற? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஓ அப்படியா? சாப்பிட்டியா பேபி? இன்னும் இல்லை பேபி, இனிமே தான். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். அப்புறம் அப்புறம் சரி, வர எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுவ? நான் இன்னும் டிசைட் பண்ணல. நீ யாருக்கு ஓட்டு போடுவ? எங்கள் தளபதி விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய் அண்ணாவா? ஏய், சினிமா நடிகர் போய் ஓட்டு போடுவேன்னு சொல்கிற. அரசியல் பற்றி நாடி தெரியும் அவருக்கு. முதல்ல அரசியல் பற்றி உனக்கு என்ன தெரியும்? யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டால் இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்கிற. நீ எப்படி எங்கள் விஜய் அண்ணா பற்றி பேசலாம்? அவர் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார், நிஜத்துலலாம் நடிக்க மாட்டார். அந்த சினிமாவில் கூட மக்கள் பிரச்சனையை பற்றி தான் அதிகமாக பேசுவார். இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? பின்ன கோவப்படாமல் அரசியல் பற்றி என்ன தெரியும்னு கேட்குற. முதல்ல அரசியல் பற்றி நமக்கெல்லாம் என்ன தெரியும்? நல்லது பண்ணுறேன்னு யார் காசு கொடுத்தாலும் ஓட்டு போட வேண்டியது, அப்புறம் நல்லது பண்ணலையேன்னு கத்த வேண்டியது. இத்தனை வருஷம் ஓட்டோட வேல்யூ தெரியாமையே எல்லோரும் ஓட்டு போடுறாங்க. அதனால தான் ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு நிறையா நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் காற்று தண்ணி மாசுபடுத்துகிற கம்பெனிங்க நிறையா வந்து நம்ம வாழ்க்கையும் நாட்டையும் அழிச்சிட்ருக்கு. எங்கள் விஜயண்ணா முதல்வராக வந்தால் தான் இது எல்லாமே மாறும். அவர் சினிமாவில் இருக்கும் போதே இலங்கை இனப்படுகொலை, மீனவர்கள் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை போராடியிருக்காரு. அவரோட சினிமா வாழ்க்கையே நமக்காக தான் விட்டு வராரு. அவர் ஜெயிச்சாதான் பெண்கள் நாங்கள்லாம் சுதந்திரமாக இருக்க முடியும். நம்ம நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீரும். ஏற்கனவே நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு வாய்ப்பு தராமல் இப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதே தப்பை திரும்ப பண்ணக்கூடாது. இன்னொரு வாட்டி விஜய் அண்ணாவை பற்றி ஏதாவது சொன்னேன், பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் பேபி, நான் சும்மா சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுற? எனக்கும் விஜய் அண்ணா பிடிக்கணும்னு தெரியும்ல. நானும் தளபதி விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் மட்டும் இல்லை, மக்கள் எல்லாரும் தளபதி விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழக வெற்றி கழக கட்சிக்கு வெற்றியை தருவாங்க. அண்ணன் வந்து நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ப்பாரு. நம்ம நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி தலைவன் வழி